12க்கு 12 கொஷின் செஞ்சு பார்ட் 1ல் இருக்கிற ஃபுல் கொஷின் 25 கொஷின் செஞ்சு செக்ஷன் பியில் இருக்கிற 5 கம்பல்சரி ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ கொஷின்ஸ் செஞ்சு டைமையும் சேவ் பண்ணி படித்து தூங்கி எழும்பி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நானும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஒரு சில பேருக்கு அந்த நான் என்ன சொல்லுவேன்டா, ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, பார்ட் 1 நீங்கள் நல்லா செஞ்சீங்கண்டா பார்ட் 2 நல்லா செய்வீங்க. பார்ட் 1 நீங்கள் நல்லா செய்யலைண்டா பார்ட் 2 நீங்கள் இவ்வளோ நல்லா செஞ்சால் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்டில் ஒரு பெரிய அடிவில். இதுதான் ஸ்ட்ரக்சர், ரொம்ப ஈஸி. ஓஎல் மேக்ஸ் ரொம்ப 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 ஈஸி. ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஓஎல் மேக்ஸ் பேப்பர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த மேக்ஸ் பேப்பரில் என்னென்ன விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், அட் த சேம் டைம் பேப்பரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. பிகாஸ் நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பேப்பரை பார்க்குற ஒருத்தரும் பிகாஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பேப்பர். ஓகே, பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சிலபஸ் மாற்றி அண்ட் தென் பேட்டர்ன்லாம் மாற்றிருக்கிறனால ஸோ அது ஒரு புது விஷயமா இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரீவியஸ் பேப்பர் எப்படி இருந்தது. அண்ட் தென் கிரேட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட பாஸ்வேர்ட் புக் இல்லைண்டா டெஃபினெட்லி நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ்வேர்ட் புக்கை வாங்கிக்கொள்ளணும். அண்ட் தென் அதர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் ஆர் எல்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்க, எனக்கு ரீசோர்ஸஸ் இல்லைன்னு கவலைப்பட வேணாம். ஸோ ரீசோர்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா எல்லா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் சேனலில் போனீங்கன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எந்த விதமான தடையுமே இல்லை உங்களுக்கு இந்த ஒரு சீரீஸில் இருக்கிற வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுக்கு. ஆல்ரைட், ஸோ வித்தவுட் எனி டிலே நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடும். ஆல்ரைட், இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா பேப்பரோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து 2023 பேட்சுக்கு வந்த பேப்பர். 23 பேட்ச் வந்து 24ல் தான் எக்ஸாம் செஞ்சாங்க. ஸோ அவங்களுக்கான பேப்பர் தான் இது. ஸோ பேப்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் பேப்பரா. ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரும். ஸோ பேப்பரில் ஜஸ்ட் யூ ஹேவ் டு சி இல்லையா, ஃபஸ்ட்டாக பார்க்கணும் என்ன இருக்குன்றது அப்சர்வ் பண்ணி அண்ட் தென் பேப்பரை தொட்டு கொஞ்சம் முறைக்கா பார்க்கணும் இல்லையா. ஸோ பேப்பரை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அதில் போட்டிருக்கும் பகுதி 1 பகுதி 2 அதெல்லாம் போட்டிருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்த விஷயம். ஸோ கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அண்ட் தென் ஆக்சுவலான பேப்பர் இப்படி இருக்குமானா நிச்சயமாக இல்லை. ஸோ இந்த பேப்பர் ஆக்சுவலான ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் தென் இட் டஸ் நாட் மேட்டர் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு கொஷின் செய்கிறதுக்கு கெப்பாசிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன், தட்ஸ் இனஃப். ஸோ இதான் பேப்பர், இப்படி தான் பேப்பர் இருக்கும். இந்த பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ண மாட்டா என்ன பண்ணும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லா ரிசோர்ஸையும் டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள். இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், வி ஆர் நாட் சார்ஜிங் ஃபார் இட், யூ டோன்ட் ஹேவ் டு பே ஃபார் இட். ஆல்ரைட், ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, ஓஎல் மேக்ஸ் பேப்பர் நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் இருக்குது. என்னது, பார்ட் 1 பார்ட் 2. ஆல்ரைட், ஸோ நீங்கள் ஓஎல் மேக்ஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்ட்ஸ் இருக்குது, பார்ட் 1 பார்ட் 2. ஸோ இந்த பார்ட் 1 பார்ட் 2ல் பார்ட் 1க்கு உங்களுக்கு கிடைக்கிற டைம் 2 hours, பார்ட் 2க்கு கிடைக்கிற டைம் 3 hours. ஆல்ரைட், கவனமாக கவனிச்சுக்கொள்ளுங்க. பார்ட் 1க்கு உங்களுக்கு 2 hours, பார்ட் 2க்கு 3 hours. அண்ட் தென் இப்போ நாங்கள் பார்த்தோம்டா பார்ட் 1 பற்றி. ஸோ பார்ட் 1ல் செக்ஷன் ஏ செக்ஷன் பி இருக்குது. ஆல்ரைட், பார்ட் 1ல் செக்ஷன் ஏ செக்ஷன் பி இருக்குது. பார்ட் பிலையும் செக்ஷன் ஏ செக்ஷன் பி இருக்குது. ஆல்ரைட், ஸோ இப்படி தான் உங்களுக்கு பேப்பர் இருக்க போகுது. பார்ட் 1க்கு 2 hours, பார்ட் 2க்கு 3 hours. பார்ட் 1ல் செக்ஷன் ஏ செக்ஷன் பி இருக்குது, பார்ட் 2ல் வந்து செக்ஷன் ஏ செக்ஷன் பி இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, பார்ட் 1 பற்றி நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு பார்ட் 2க்கு வருவோம். ஆல்ரைட், ஆல்ரைட், ஸோ இப்போ பார்ட் 1 எடுத்தீங்கண்டா பார்ட் 1 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் ஏ செக்ஷன் பி இருக்குது. ஸோ செக்ஷன் ஏல எப்படிப்பட்ட கொஷின்ஸ் வருமாண்டா 25 ஸ்மால் கொஷின்ஸ் வரும். எப்படி வரும், 25 ஸ்மால் கொஷின்ஸ் வரும். ஸோ அதில் ஒரு கொஷனுக்கு 2 மார்க் படி, ஸோ டோட்டலி உங்களுக்கு 50 மார்க்ஸ் வரும். ஓகே, ஸோ 50 மார்க்ஸ் வரும். அண்ட் தென் செக்ஷன் பிஏ நீங்கள் எடுக்கிறீங்க. செக்ஷன் பி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் 5 கம்பல்சரி 5 கட்டாய கட்டுரை வினாக்கள் இருக்கும். கட்டுரைன்ற எஸ்ஏல ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஏ கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 வினாக்களையும் நீங்கள் கட்டாயமாக செய்தே தான் ஆகணும், உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ தட் செக்ஷன் பியில் 5 வினாக்கள் இருக்கும், அந்த 5ம் கம்பல்சரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா,
இந்த பார்ட் 1ல் இருக்கிற செக்ஷன் ஏல இருக்கிற அந்த 25 கொஷின்ஸாக இருக்கலாம், பார்ட் பியில் செக்ஷன் பியில் இருக்கிற 5 அந்த ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஏ கொஷின்ஸாக இருக்கலாம். எல்லாமே ஒரு ஆர்டரில் தான் அமையும். விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் 25 கொஷின்ஸ் எடுக்கிறீங்கன்னா 25 கொஷின்ஸில் முதலாவது கொஷின் எந்த பாடத்துலேருந்து தொடங்கி கடைசி 25வது கொஷின் எந்த பாடம்ன்ற வரைக்கும் எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்கல் வேலை தான். அது வந்து அவங்க வந்து என்ன சொல்கிற பேப்பர் செட் பண்ணுவாங்க. ஸோ தட் இட்ஸ் ஈஸி ஃபார் ஆல் டு லேர்ன். ஸோ நீங்கள் ரொம்ப யோசிக்க தேவையில்லை, இந்த பாடம் படிக்கணும், அதை படிக்கணும், ஃபுல்லாக படிக்கணும், கிரேட் 6ல் நான் ஒழுங்காக படிக்கல, 7ல் படிக்கல, இட் டஸ் நாட் மேட்டர். நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணி சரியாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே டெஃபினேட்லி உங்களுக்கு ஏன்ற அந்த ஒரு கோலுக்கு போய்கொள்ள முடியும். ஸோ இந்த இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ தட் யா. ஸோ இப்போ இந்த பார்ட் பி செக்ஷன் பியில் இருக்கிற அந்த 5 கம்பல்சரி கொஷின்ஸ் என்னது? முதலாவது பாடம் பின்னங்கள். ஆல்ரைட். ஸோ உங்களுக்கு பின்னங்கள் தெரியாது, கிரேட் 6, 7, 8, 9, 10ல் நான் படிக்கவே இல்லை, இப்போ நான் ரொம்ப நாளாக எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை. பின்னங்களுக்கான வீடியோ வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்டா, பின்னங்கள் இருக்கிற ஃபர்ஸ்ட் 5 இயர் கொஷின் பேப்பர்ஸ், அதாவது பாஸ்ட் பேப்பர்ஸில் 5 வருஷம் என்று சொல்கிறது ப்ரீவியஸாக வந்ததில் இருந்து நாங்கள் போவோம். 16லேருந்து வர மாட்டோம். 23, 22, 21, 20 அப்படின்ற மாதிரி 5 வருஷம் பாஸ்ட் பேப்பர் செய்வோம். அது மாத்திரம் இல்லை, பின்னங்களை எப்படி ஈஸியாக செய்கிறது, அதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. அதில் எதுவுமே பெரிய விஷயங்கள் இல்லை, எல்லாமே ஈஸியான விஷயம் தான். ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து அந்த கொஷின் செஞ்சு கொள்ள முடியும். இந்த கொஷனுக்கு எத்தனை மார்க்ஸ்? 10 மார்க்ஸ். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு கொஷனுக்குமே வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஆல்ரைட். இதில் செகண்ட் கொஷன் என்னென்னா, சுற்றளவும் பரப்பளவும் என்ற பாடம். ஆல்ரைட். சுற்றளவும் பரப்பளவு என்ற பாடம் ரொம்ப ஈஸி. சுற்றளவு பரப்பளவில் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், சுற்றளவு அப்போ அது சின்ன விஷயம், சின்ன ஒரு தியரி பாட்டு இருக்குது. ஸோ ஒரு நாள்லேயே இந்த பாடத்தில் தியரியை முடிச்சு கொண்டு பாஸ் பேப்பர்ஸு கடந்து செல்லலாம். ஸோ நீங்கள் எத்தனை 10 வருஷம் மேக்ஸ் படிக்காமல் இருந்துட்டு திடீர்னு வந்து மேக்ஸ் படிக்கிறனால பிரச்சனையே இல்லை. ஒரு நாளில் நான் சொல்கிற தியரியை அதை மனப்பாடம் பண்ணுவீங்களா, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா தெரியும். எண்ட் ஆஃப் த டே மேக்ஸை நீங்கள் மேக்ஸாக படிப்பீங்க. ஆல்ரைட். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ சுற்றளவு பரப்பளவு அதுலேருந்து ஒரு கேள்வி வரும், அதுக்கு எத்தனை மார்க்ஸ்? அதுக்கும் அதே 10 மார்க்ஸ். அடுத்தது மூன்றாவது என்னென்னா, பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் அல்லது விகிதம், 10 மார்க்ஸ். ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியான பாடம். அப்போ ரொம்ப ஈஸி. ஒரு 2-3 கிளாஸஸில் நான் சொல்கிறேன் கிளாஸுக்கு எத்தனை கிளாஸஸ் தான் முடிக்க போகிறோம்ட்டு. ஸோ ரொம்ப ஈஸியான பாடம். ஸோ தட் டோன்ட் வரி. ஸோ பங்குச்சந்தைக்கு உங்களுக்கு 10 மார்க்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து இருக்க பாடம் என்னென்னா, தரவுகளை வகை குறித்தல் ஒரு பாடம். என்ன இப்படி எழுதுறான்னு பார்க்காதீங்க, நான் கிளாஸ் டைமில் நல்லா எழுதுவேன். ஓகே. தரவுகளை வகை குறித்தல் அப்படின்ற பாடம். ஸோ இந்த பாடம் ரொம்ப ரொம்ப ஈஸியான பாடம். நீங்கள் ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமான பாடம் இல்லை. பட் இந்த பார்ட் 1ல் செக்ஷன் பியில் இருக்கிற அந்த 5 கொஷின்ஸில் நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க போகிற ஒரு பாடம்ண்டா இந்த தரவுகளை வகை குறித்தல் தான். பிகாஸ் அதில் இருக்கிற மைன்யூட்டான திங்ஸ், அந்த திங்ஸ், அதாவது நீங்கள் படிக்கிற டைம் ஒழுங்காக படிச்சிங்கன்னா பார்ட் 2ல் வர கொஷின்ஸை உங்களால் நல்லா ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ரோட் டு ஏ பாஸ் அப்படின்ற இந்த சீரீஸோட நோக்கம் என்னென்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸை வந்து மகப் பண்ணி படிச்சுட்டு போகிறது இல்லை. எந்த கொஷின் போட்டாலும் எப்படியா வந்து உங்களுக்கு வந்து போல் போட்டாலும் அதை அடிக்கிறதுக்குரிய அந்த ஒரு அபிலிட்டியை நீங்கள் வந்து வளர்த்து கொண்டு தான் எக்ஸாமுக்கு போவீங்க. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், பாஸ் பேப்பர்ஸ், ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் எல்லாமே இந்த ஒரு சீரீஸில் இன்க்ளூடட். ஆல்ரைட். ஸோ அடுத்த கொஷின் என்ன மாதிரி வருமாண்டா, ஸோ 5வது டைப் கொஷின் எப்படிப்பட்டதாக இருக்குமாண்டா, மரவரிப்படம் நெய்யேரி. ஓகே. மரவரிப்படம் நெய்யேரி. ஸோ இதுக்கும் 10 மார்க்ஸ் தான், அண்ட் இதுக்கும் 10 மார்க்ஸ். ஸோ இந்த மரவரிப்படம் ரொம்ப ஈஸி. மரவரிப்படம்ண்டா, ஸோ நெய்யேரியில் வந்து 2 நிகழ்வு இருக்கும், ஒன்று சார், இன்னொன்று சாரா. அந்த 2 நிகழ்வுகளையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ அதுவும் ஈஸியான விஷயம். அண்ட் தென் மெயினாக நான் 2024 பேட்சுக்கு திரும்ப ரிப்பீட்டட்லி நான் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, வீதம் என்ற பாடத்தை படிச்சுட்டு போ. என்கிட்ட வந்த பாதி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கண்டா, அந்த பாடம் தேவையில்லை சார், ஸ்கூலில் டீச் பண்ணலை, ஸ்கூலில் வந்து 1 or 2 கொஷின்ஸ் தான் செஞ்சாங்க, அட் த சேம் டைம் வந்து ப்ரீவியஸ் பாஸ் பேப்பர்ஸ்லேயும் பெரிய அளவில் இந்த கொஷின்ஸ் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடத்தை படிக்காமல் போனாங்க. பட் 2024 பேட்சுக்கு அதை கடைசியாக வந்த ஓஎல் பேப்பரில் வீதம் என்ற பாடம் வந்திருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் த டே அவங்க விட்ட அந்த ஒரு மிஸ்டேக் அவங்களுக்கு அந்த ஒரு 10 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அமைஞ்சிருக்கண்டா, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஏ வரும், நிச்சயமாக ஏ வரும்.
பட் நான் சொல்கிறது புரியுதா? வீதம்ன்றது ரொம்ப ஈஸியான பாடம். ஸோ வி கான் ஸ்கிப் இட். ஸோ இன்னொரு முக்கியமான பாடம் என்னடா, ஸோ இன்னொரு முக்கியமான எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு பாடம் வீதம். ஆல்ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ இந்த பாடங்கள்லாம் இருக்குது இல்லையா, பின்னங்கள் இருக்குது, சுற்றுலா பரப்பளவு இருக்குது, அண்ட் தென் பங்குச்சந்தை, தரவுகளை வகை குறித்தல், மரவரிப்படையும், நெய்யறி. ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கான கிளாஸ்க்கான டியூரேஷன் நான் கடைசியில் நான் சொல்லுவேன். ஆல்ரைட், இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்படி தான் உங்களோட பார்ட் 1ல் செக்ஷன் ஏ செக்ஷன் பியோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா பார்ட் 2ட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுதுன்றது. ஆல்ரைட் ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்ட் 2வை கன்சிடர் பண்ணிங்கன்னா பார்ட் 2ல் அதே பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 செக்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 செக்ஷன்லேயும் மொத்தமாக பார்ட் 2ல் 12 கேள்விகள், 12 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். அதில் அவுட் ஆஃப் 12 நீங்கள் 10 கொஷின்ஸ் வந்து சூஸ் பண்ணி செய்யணும். செக்ஷன் ஏல 5 கொஷின், செக்ஷன் பியில் இன்னொரு 5 கொஷின். பார்த்துருவோம் என்னென்ன கொஷின்ஸ் உண்டு. ஸோ நாங்கள் பார்க்குறது ஆல்ரைட் செக்ஷன் ஏ செக்ஷன் பியை கொண்ட பார்ட் 2. பார்ட் 2க்கு உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் உண்டா, அதுக்கும் டோட்டலி 100 புள்ளிகள் வழங்கப்படும். ஸோ இதுக்கு 50, ஸோ இதுக்கு 50, 100. அண்ட் தென் பார்ட் 1க்கு உங்களுக்கு என்னது, ஸோ பார்ட் 1க்கு 100 மார்க்ஸ், பார்ட் 2க்கு 100 மார்க்ஸ். ஸோ டோட்டலி 200. அதை டிவைட் பண்ணுவாங்க 2ஆல். ஸோ தட் யூ வில் கெட் யுவர் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100. ஆல்ரைட். ஸோ இப்படி தான் எங்களோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ நான் பார்ப்போம் பார்ட் 2ல் இப்படி தான் கொஷின்ஸ் வர போகுதுன்னு பார்த்துருவோமே. ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்ட் 2ல் செக்ஷன் ஏ இருக்கும். செக்ஷன் ஏ நீங்கள் எடுத்தீங்கன்னா செக்ஷன் ஏல செக்ஷன் ஏல 6 கொஷின்ஸ் வரும். இந்த 6 கொஷின்ஸில் நீங்கள் என்ன பண்ண மாட்டா 5 கொஷின்ஸ் சூஸ் பண்ணணும். சேம் வித் செக்ஷன் பி. ஆல்ரைட், சேம் வித் செக்ஷன் பி. பட் நாங்கள் இப்போ பார்க்குறது என்னது, செக்ஷன் ஏ பார்த்துட்ருக்கோம். செக்ஷன் ஏ பார்ப்போம். செக்ஷன் ஏ, செக்ஷன் ஏயோ செக்ஷன் பியோ ஓஎல் மேக்ஸ் பேப்பர் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஷின்லேருந்து கடைசி கொஷின் இருக்கும் எந்த பாடத்தில் எப்படிப்பட்ட கேள்வி வரும்ன்றது ஆல்ரெடி அவங்க ப்ரீவியஸ் பேப்பரை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நாங்கள் சரியாக அந்த சிஸ்டமேட்டிக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா எனக்கு ரொம்ப ஈஸி. பட் இதில் நிறைய பேருக்கு என்னத்தினால மார்க்ஸ் வருது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட் அட் த சேம் டைம் வந்து ப்ராக்டிஸே பண்ணுறது இல்லை ஒரு சில பேர். லாஸ்ட் அந்த ஒரு 1.5 மாதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டப்பட்டு பண்ணுறது. ஸோ நான் சொன்ன அந்த ஸ்டூடெண்ட் 2 வீக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ 2 வீக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு பி வரும்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் சி, அவங்களோட ரிசல்ட் வந்தால் ஃபீட்பேக்கை நான் போடுவேன். அந்த சேம் ரிசல்ட் வரலாட்டியும் நான் அவன் ஃபீட்பேக்கை நான் வந்து ஷூராக நான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது யாரும் சொல்கிறது இல்லை. ஸோ இந்த சீரீஸை நீங்கள் பார்த்துட்ருங்க. சீரீஸ் நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு போக போக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் சொல்லி தருவேன். அது ஃபியூச்சருக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் அட்வான்ஸோ இல்லை ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி வேறு எந்த ஸ்ட்ரீம் பயாலஜி ஸ்ட்ரீம்ஸ் சூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை. பிஸ்னஸ் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அங்கே மேக்ஸ் வந்து எப்படியும் பெரிய இம்பாக்ட் உண்டாக போகுது தான். ஸோ தட் எண்ட் ஆஃப் த டே மேக்ஸ் நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னா எந்த பாடத்துலையும் நீங்கள் ஷைன் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாடம் என்னடா, சதவீதம். சதவீதம் என்று சொல்கிறது இருக்கிறதுலே இலகுவான பாடம். அண்ட் தென் செகண்ட் பாடங்களை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் பேசுகிறேன்னா. ஸோ செகண்டா வரைவுகள், புள்ளி விபரவியல், இருபடி சமன்பாடு, ஒருங்கமை சமன்பாடு, அண்ட் ஃபைனலி நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு பாடம் திரிகோண கணிதம். ஆல்ரைட். இப்போ இதுகளை பற்றி பேசணுமெண்டா சதவீதம்னு சொல்கிற பாடம் ஒரு மிகச்சிறிய பாடம். ஸோ இந்த பாடத்தை நாங்கள் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவைப்படுற கிளாஸஸ் என்ற அளவில் நான் பின்னுக்கு சொல்லுவேன். பட் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பாடங்கள் தான் இந்த ஒரு ஆர்டரில் தான் கொஷின்ஸ் வரும். ஷஃபிள் பண்ணி போடலாம். விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து உங்களுக்கு வரைவு வந்து செகண்ட் கொஷின் சதவீதம் வரலாம். அப்படிப்பட்ட ஷஃபிள் நடந்திருக்குமே தவிர எண்ட் ஆஃப் த டே வந்து
அந்த ஒழுங்கு முறையை தான் அவங்க மாற்றிருப்பாங்க தவிர ஒழுங்கை வந்து ஒரு நாள் மாற்ற மாட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் 6 அந்த 6 பாடங்கள் மிதண்டு சொல்லித்தாங்க தானேடா அப்போ. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் வரும். பிகாஸ் ரொம்ப ஈஸியாக வந்து சால்வ் அவுட் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் இங்கே சரியாக திங்க் பண்ணிங்கண்டா எழுதுறது அங்கே சரியாக வரும். ஸோ இதான் இந்த 6 பாடம். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு 6 கொஷனில் 5 கொஷின் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அப்போ என்னென்னா பார்ட் செக்ஷன் ஏலையும் செக்ஷன் பிலையும் சேர்த்து தண்ணி மொத்தமாக நீங்கள் 10 கொஷின் சூஸ் பண்ணணும். இதில் 4 கொஷின், இதில் 6 கொஷின், இது ஒர்க் அவுட் ஆகாது. இதில் 5 கொஷின், இதில் 5 கொஷின், இதுதான் ஒர்க் அவுட் ஆகி 10 வரணும். ஸோ இதில் நான் 4, இதில் 6, இல்லாட்டி இதில் 3, இதில் 7 அப்படின்ற மாதிரி எந்த விதமான கணக்கும் இங்கே போட்டுட்ருக்கேலா. செக்ஷன் ஏல 5 கொஷின், செக்ஷன் பியில் 5 கொஷின். ஸோ நீங்கள் கேட்கலாம், சார் கட்டாயமாக வந்து 10 கொஷின் செஞ்சால் தான் எடுக்கலாமாண்டா? இல்லை, நிச்சயமாக இல்லை. உங்களுக்கு தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ், 12க்கு 12 கொஷினும் செஞ்சு, ஓகே, 12க்கு 12 கொஷினையும் செஞ்சு பார்ட் 1ல் இருக்கிற ஃபுல் கொஷின் 25 கொஷின் செஞ்சு, செக்ஷன் பியில் இருக்கிற 5 கம்பல்சரி ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ கொஷின்ஸையும் செஞ்சு டைமையும் சேவ் பண்ணி படித்து தூங்கி எழும்பி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நானும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ எப்படி அது எங்களுக்கு பாசிபிள்? ஒரு ஷார்ட் டேர்மில் எப்படி அது பாசிபிள் ஆனிச்சுண்டா, மேக்ஸ் மட்டும் படிச்சு இல்லை, 9 பாடத்தையும் தான் படித்தோம் சரியா, எக்ஸப்ட் மேக்ஸ், சயின்ஸ் இருந்தது, எங்களுக்கு வேறு பாடங்கள். ஸோ தட் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை நாங்கள் போகல. பட் எண்ட் ஆஃப் த டே மேக்ஸாக நாங்கள் ரொம்ப ஈஸியாக படித்தோம். எப்படின்றத இந்த சீரீஸ் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பாடங்கள்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு என்ன வேலை? இந்த பாடங்களை படிக்கிறது, படிச்சுட்டு போய் எக்ஸாம் செய்கிறது, எக்ஸாம் செஞ்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் சார் ஒரு சில அந்த முரணான கருத்துக்கள் வந்தது ப்ரீவியஸ் பேப்பரில் வந்த வரைவு கொஷின்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் இருந்த எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியான ஸ்டஃப் தான். ஸோ சொல்லிக் கொடுக்க ப்ராக்டிஸ் ஆகும். அவங்க தெளிவாக தான் கொடுப்பாங்க. ப்ரீவியஸ் பேப்பரில் ஒரு விஷயம் சொல்கிறாங்கடா, அதிலிருந்து அவங்க என்னத்தை இன்னுமே வந்து ஆக்கப்பூர்வமாக இன்னும் அதிகமாக கொஞ்சம் நல்லா டீப் டைவாக போயிட்டு கேட்கலாமோ அதை கேட்பாங்களே தவிர புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ தட் அதை நீங்கள் அறிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ இதான் வந்து பார்ட் 2ட செக்ஷன் ஏல இருக்கிற 6 கொஷின்ஸ். இந்த 6 பாடங்கள்லேருந்து அந்த 6 கொஷின்ஸ் கட்டாயமாக வரும். ஸோ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது செக்ஷன் பி. ஆல்ரைட். ஸோ இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம் பார்ட் 2ல் செக்ஷன் பியை பார்த்துருவோமா. ஸோ செக்ஷன் பியில் ஃபர்ஸ்ட் பாடம் என்னென்னா கூட்டல் அல்லது பெருக்கல் விருத்தி. அல்லதுன்றது இல்லை, கூட்டல் பெருக்கல் விருத்தி கலந்து வரும். அண்ட் தென் செகண்டாக உங்களுக்கு வர பாடம் என்னென்னா அமைப்பு. தேர்டாக உங்களுக்கு வர பாடம் என்னென்னா தேற்றம். என்ன தேற்றம்? நேர்கோடு, லீனியர் மோஷன். ஸோ அப்படி லீனியர் மோஷன் இல்லை. ஸோ ஃபோர்த் வந்து திரும்பியும் தேற்றம். நிறுவல் என்று சொல்வீங்க. அப்போ நிறுவல் என்று சொல்வீங்க ஹென்ஸ் ப்ரூவ்ட். இது என்னது? வட்டம். ஸோ அடுத்து என்னது? மடக்கையும் கனவளவும். மடக்க லொகாரிதம் அண்ட் தென் கனவளவு வால்யூம். ரொம்ப ஈஸியான பாடம். ஸோ அடுத்த 6வது என்னது? தொடைகள், செட்ஸ். ஸோ இதான் பாடங்கள். கூட்டல் பெருக்கல் விருத்தி, அமைப்பு, தேற்றங்கள். தேற்றம் வந்து நேர்கோட்டு தேற்றம் வரும், அடுத்து வட்டத்தின் தேற்றம் வரும், அதுக்கடுத்து பரப்பளவு கனவளவு அதுக்கடுத்து கனவளவு மடக்கையும் வரும், கடைசியாக தொடைகள். இதான் வந்து ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் நான் சொன்னேன் தானே, ஷஃபிள் பண்ணலாம். பட் எந்த காரணத்தை கொண்டும் இந்த கொஷன் இங்கே வராது, இந்த கொஷன் இங்கே வராது. எப்படி கொஷின் போடணும்னு நாங்கள் வந்து செய்ய போகிறோம். 6 கொஷனில் 5 செய்யணுமெண்டா இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வரணுமெண்டு இல்லை. ஸோ தட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அந்த பேப்பர் செய்கிற டைம் பண்ணி செய்கிற டைம் நான் சொல்லுவேன் எப்படி வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறது கொஷின்ஸை, எப்படி வந்து பார்த்த உடனே டிசைட் பண்ணுறது. ஓகே தான் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு மேலே தந்திருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ பார்த்தீங்களா, இந்த 11வது கொஷனை தொடை வந்தால் 12வது வந்து நடுப்புள்ளி தேற்றம், நேர்கோடு, அதில் இருக்கிற அந்த என்ன சொல்ல தேற்றம் வரும், நிறுவல். அட் த சேம் டைம் இந்த பார்ட் பியில் ஃபர்ஸ்ட் கொஷன் கூட்டல் பெருக்கல் விருத்தி, அதே செகண்ட் கொஷன் அமைப்பு, 3வது கொஷன் வந்து வட்டம் தொடர்பான தேற்றம், 4வது கொஷன் வந்து கனவளவும் மடக்கையும். ஓகே, கனவளவு தனியாகவும் மடக்கை தனியாகவும் வரும். ஸோ மடக்கைன்ற பாடத்தை படிச்சிங்கனாலே அதில் இருக்கிற அந்த 10ல் ஒரு 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் எத்தனை மார்க்ஸ்? இது எல்லாத்துக்கும் இதுக்கு 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 ஈச் கொஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 10 மார்க்ஸ். ஒவ்வொரு கொஷனும் 10 மார்க்ஸ் உள்ளடக்கிற கொஷன்ஸாக இருக்குது. ஸோ இதில் என்னத்தை செய்யணும்? 6ல் 5 செய்யணும். ஓகே,
ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பார்ட் 1ல் இருக்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம், பார்ட் 2ல் இருக்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். ஸோ இப்போ எப்படி சார் நீங்கள் வந்து இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, என்ன மாதிரி உங்களோட அந்த ஒரு பேட்டர்ன் இருக்குமாண்டா, செகண்ட் செஷன் பாருங்கள். அந்த செகண்ட் செஷனில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நாங்கள் பேச போகிறோம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு சில பேருக்கு அந்த நான் என்ன சொல்லுவேன்டா, ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, பார்ட் 1 நீங்கள் நல்லா செஞ்சீங்கண்டா பார்ட் 2 நல்லா செய்வீங்க. பார்ட் 1 நீங்கள் நல்லா செய்யலைண்டா பார்ட் 2 நீங்கள் எவ்வளோ நல்லா செஞ்சாலும் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்டில் ஒரு பெரிய அடி விழும். ஸோ தட் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னென்னா, பார்ட் 1ல் இருக்கிற செக்ஷன் ஏ செக்ஷன் பியை நாங்கள் தரவாக முடிக்கிற டைமில் மீன் டைம் பார்ட் 2ல் இருக்கிற செக்ஷன் ஏ செக்ஷன் பியை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நாங்கள் ஃபுல்லாக தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏ எடுக்கிறது தான் இந்த எய்ம். ஏ எடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா, வெல்கம் டு ஹென்ஸ்ட்ரூ அகாடமி வழங்குற இந்த ரோட் டு ஏ பாஸ் சீரீஸ். ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படின்னு இருக்கிற பார்ட் 1 பார்ட் 2 பேப்பரோட ஸ்ட்ரக்சர். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி எவ்வளவு கிளாஸஸில் நான் முடிப்பேன், அண்ட் தென் இதை எப்படி படிக்கிறது, இது படிக்கிறதுக்கான மெத்தட் அந்தந்த விஷயம் படிக்கிறதுக்கு இடையில, ஸோ இல்லாட்டி கடைசியில் ஒவ்வொரு வீடியோலையும் கடைசியில் நான் வந்து பேசுவேன் எப்படி நீங்கள் படிக்கணும், என்னென்ன மாதிரி ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன். எடுத்தோன்னே நான் டீச்சிங்க்கு போயிடுவேன், டீச்சிங்க்கு போயிட்டு அதில் நல்லா பேசி முடிச்சுட்டு கடைசி 2 to 3 minutes வந்து நான் பேசுவேன் எப்படின்னா என்னென்ன மாதிரி நீங்கள் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ண போகிறீங்க, எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அந்த நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் என்னென்னா, ப்ரொக்ரெஷன் ஷீட். அந்த ஷீட் எவ்ரி சண்டே வரும். ஸோ அந்த சண்டே வர ஷீட்டில் நீங்கள் எப்படி வந்து ஃபில் பண்ண போகிறீங்கன்ற வரைக்கும் எல்லாம் சொல்லி தருவேன். ஸோ இதான் ஸ்ட்ரக்சர், ரொம்ப ஈஸி. OL மேக்ஸ் ரொம்ப 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 ஈஸி. ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் வரணும் அப்படின்றத யோசிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக நீங்கள் ஜூமில் இல்லை, ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்து படிங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாஸுக்கு வரலாம். ஸோ என்னை பற்றின டீட்டெயில்ஸ் அந்த எங்களோட ஹென்ஸ்ட்ரூ அகாடமி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் கட்டாயமாக அப்படின்றது எங்களோட விருப்பம். ஸோ நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணலை, பட் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். அண்ட் தென் டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் அந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொரு விஷயம், இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஓயில் இருக்கிறாங்க, அட் சேம் டைம் யாராவது உங்களோட தாத்தா, நானா, அண்ட் தென் அண்ணா, அக்கா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களுடைய நோக்கம் என்னென்னா, இதை பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட்டாவது இதிலேருந்து பயன்பெற்று போகணும். மந்த்லி எக்ஸாம் நடக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கண்டா நான் எக்ஸாமுக்கான லிங்க்கை நான் வந்து கூகுள் ஃபார்மில் போடுவேன். நீங்கள் பார்க்கலாம், இல்லாட்டி பார்க்காமலும் விடலாம். பட் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கண்டா, எக்ஸாம் செஞ்சுட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் எனக்கு பிடிஎஃபாக. அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணால் மட்டுமே உங்களுக்கான எக்ஸாமுக்கான அந்த ஒரு ஆக்சஸ் கிடைக்கும். ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு பயன்பெற்றிருப்பீங்க நான் நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா இருக்கும், இப்படி தான் OL பாஸ் பேப்பரில் இருக்கிற அந்த கொஷன் ஸ்ட்ரக்சர் அப்படி தான் அமைஞ்சிருக்குது. அந்த பேப்பர் இவ்வளோ ஈஸியான்றதை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் செஷனில் நான் டீச் பண்ணுறதுக்கு விரும்பலை. ஸோ நெக்ஸ்ட் செஷன் எப்போ இருக்கண்டா, இன்றைக்கி புதன், வெள்ளி நைட் 7:30 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு ஹென்ஸ்ட்ரூ அகாடமி சேனலில் வீடியோ பப்ளிஷ் ஆகும். அட் த சேம் டைம் நான் கொடுக்குற ரீசோர்ஸஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு ஷார்ட்ஸ் வரும் சரியாக 8:30 PMக்கு. 8:30 PM வர ஷார்ட்ஸ் ஸோ நாளைக்கு 8:30 PM இல்லை, ஏர்லியாகவே நான் ஷார்ட்ஸை போடுறேன். ஸோ நான் 7க்கு ஷார்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவேன். ஷார்ட்ஸில் தான் நீங்கள் என்னத்தை அறிஞ்சு கொள்வீங்கன்னா, அப்டேட் அறிஞ்சு கொள்வீங்க. இந்த கிளாஸுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் டே ஷார்ட்ஸில் வரும். ஸோ அதை பார்த்து ரீசோர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ரீசோர்ஸ் இருந்துச்சுன்னா மிக நல்லது. ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக இருந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இதனால் ஒரு மாணவன் தன்னுடைய மேக்ஸ் பெருபேரில் ஒரு பெரிய இடத்தை அடைவானண்டா, அதுதான் எங்களுடைய பெரிய நோக்கமாக இருக்கும். ஸோ அடுத்த செஷனில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அப்போ வீடியோ பெற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய மாஸ்டர் குஹன். See you all in the next video.